வணக்கம் நண்பர்களே, வணக்கம். பாருங்கள், ஃபுல்லாக தோட்டங்கள் நிறைந்திருக்கிறது. தென்னை மரம், பனை மரம், அப்படியே பக்கத்தில் ஊர். அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே மாடுகளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது ஒரு பேக்கரி. ஆமாம், அது மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், 3 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், அங்கே ஒரு தம்பி சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. பாருங்கள், இங்கிட்டு பூரா கொய்யா மரம், ஃபுல்லாக கொய்யா அறுவடை செய்வாங்க. கொய்யாப்பழம் பாருங்கள், ஃபுல்லாக கொய்யா மரம், தேக்கு மரம். இது ஒருத்தருக்கு, பணம் உள்ள மனிதருக்கு சொந்தமான இது ஏரியா. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காக வேண்டி காட்டுக்கிறேன். பாருங்கள், வெயில் நல்லா அழகாக இருக்குது. வெயில் வந்துட்டு, ஆமாம் பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக கொய்யா தோட்டம் தான். ஃபுல்லாக கொய்யா தோட்டம், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக கொய்யா தோட்டம். பார்த்துக்கலாம். இன்றைக்கி காற்றும் அழகாக இருக்குது. பாருங்கள், மரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக, அது தலைகளை அசைத்து எவ்வளோ அழகாக ஆடுகிறது பாருங்கள். தேக்கு மரங்கள், பனை மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி தலையை விரிச்சி போட்டுக்கொண்டு ஆடுகிறது பாருங்கள். பாருங்கள், பனை மரத்தை பாருங்கள், பனைகள்லாம் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அதுங்க. பாருங்கள், அதை யாரும் போஷிப்பதும் இல்லை, யாரும் அதுக்கு சேர்த்து வைப்பதும் இல்லை. பாருங்கள், அதுங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்குது. இயற்கை எப்பவும் கடவுளை நோக்கி இருக்கும். பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிரமாதமாக இருக்கா? ஆமாம், அதே போல் மனிதர்களாகிய நாமும் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யணும், மற்றவர்கள்ட்ட அன்பு செலுத்தணும். பாருங்கள், வாயிலா ஜீவன் 3 ஒன்று போல் எவ்வளோ அழகாக மேய்து பாருங்கள். அந்த மேய்ச்சலை பாருங்கள், இது எல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுளை நாம் நம்பும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.